இல்லையா? கூடி வந்து யாருக்கும் இயேசுவின் அன்பின் நாள் வாழ்த்துக்கள். விஷ் ஹாப்பி கிறிஸ்மஸ். ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கு என்ன நாள்? வியாழக்கிழமையா? இன்னும் இன்னைக்கு இயேசு கிறிஸ்துனுடைய பிறந்த நாள். எடுத்துக்கொள்வோம் லூக்கா 2ஆம் அதிகாரம் அதனுடைய 10வது வசனம். லூக்கா 2ஆம் அதிகாரம் அதனுடைய 10வது வசனம். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதே இருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். பாருங்க, பயப்படாதிருங்கள். முதலாவது சொல்ற வார்த்தை பயப்படாதிருங்கள். ஆமீன். இல்லையா? ஏன் பயப்படாம இருக்கணும்? ஏன் பய திகில் வருகிறது நம்ம வாழ்க்கையில வருகிறது? நமக்கு பயம் வந்ததுன்னா எதுவுமே செய்ய முடியாது. அந்த பயத்திலிருந்து யார் நம்மளை மீட்டுக்கோ என்று இன்னும் இப்ப யாருக்கு எதிர்பார்ப்போம். கடவுள் சொல்லுமா, எனக்கு பயமா இருக்குது, என் கூட எதுவும் சொல்ல முடியல. ஆனாலும் மனுஷன் என்னதான் பயம் வந்து மனுஷோட சொன்னாலும் அவன் கடைசி வரைக்கும் கூட இருக்க முடியாது. அதனால சொல்ற, நமக்கும் இந்த நாள்ல சகல ஜனங்களுக்கு ஒரு நற்செய்தி, இயேசு கிறிஸ்து உங்களுக்காக பிறந்திருக்கிறார். அல்லேலூயா. வார்த்தை உங்களுக்கு வருகிறது, பயப்படாம இருங்கள். உங்க வாழ்க்கைக்கு எந்த காய் நடந்தாலும் சரி, எது நடக்காம போனாலும் சரி, அதை குறித்து நீங்கள் பயப்பட தேவையில்லை. நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கிறோம். என்ன நற்செய்தி அறிவிக்கிறோம்? லூக்கா 2ஆம் அதிகாரம் அதனுடைய 11வது வசனம். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து இன்னும் ரட்சகர் உங்களுக்காக தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். இன்ற நாளே கர்த்தருடைய வார்த்தை, ரட்சகர் உங்களுக்காக பிறந்திருக்கிறார். இல்லையா? சொல்லுங்க, ரட்சகர் எனக்காக பிறந்திருக்கிறார். ரட்சகர் எனக்காக பிறந்திருக்கிறார். ஆமா, ரட்சகர் யாருக்காக பிறந்திருக்கிறார்? உங்களுக்காக, எனக்காக அவர் பிறந்திருக்கிறார். அல்லேலூயா. இதற்கு இயேசு கிறிஸ்து நமக்காக பிறக்க வேணும். பூமியில வாழ்கிற இருக்கிற எல்லா ஜனங்களும் அவங்களுக்காக தான் பிறப்பாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து மாத்திரம் உங்களுக்காக எனக்காக பிறந்த காரணம் ஏன் நமக்காக பிறக்க வேண்டும்? யோவான் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 29வது வசனம். யோவான் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 29வது வசனம். பாருங்க, இயேசு கிறிஸ்து எதற்காக பிறந்திருக்கிறார்? உலக ஜனோடைய மக்களுடைய பாவங்களை என்னன்னா சுமந்து தீக்கிற ஆட்டுக்குட்டியாக அவர் பிறந்திருக்கிறார். அல்லேலூயா. எதற்காக பிறந்திருக்கிறார்? உலகத்தின் அத்தனை ஜனங்களுடைய பாவங்களை நீக்கும்படியாக அவர் பிறந்திருக்கிறார். அல்லேலூயா. மத்தேயு 4ஆம் அதிகாரம் அதனுடைய 15வது வசனம். மத்தேயு 4ஆம் அதிகாரம் அதனுடைய 15வது வசனம். இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். பாருங்க, மரண திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதிர்ந்தது என்று. பாருங்க, மரண கட்டில் இருக்கிற ஜனங்களுக்காக, இருளில் இருக்கிற ஜனங்களுக்காக ஒரு பெரிய வெளிச்சத்தை அவள் காண வேண்டும். அந்த வெளிச்சம் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அந்த வெளிச்சம் இயேசு கிறிஸ்து. ஒரு காட்டுல, இருளான ஒரு காட்டுல ஒரு மனுஷனை விட்டு போக சொன்னா வழி தெரியாமல் இருக்கப்படுவாங்க. வழி தெரியாது. ஆனா இயேசு கிறிஸ்து நமக்கு வெளிச்சமாக இருக்கிறார். ஆமீன். மரண காட்டுகளில் இருக்கிற தேவனை மீட்கும்படியாக அவர் பிறந்திருக்கிறார். அல்லேலூயா. எபிரேயர் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 14-15வது வசனம். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 14-15வது வசனம். அடுத்தது பாருங்க, ஜீவகாலம் எல்லாம் யாரெல்லாம் மரண பயத்தில் இருக்கிறாங்களோ அவர்களை விடுதலை ஆக்கும்படியாக இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கிறார். இல்லையா? மனிதன் மரண பயம், எப்பவும் ஒரு பயம் இருந்துட்டே இருக்கும். வாழ்க்கை முடிஞ்சிச்சு, வாழ்க்கை இனிமேல் ஒண்ணும் நடக்காது,
இருக்கிறத விட மரணத்துக்கு போயிடலாம் அப்படி அந்த ஒவ்வொரு நாளும் அந்த மரணத்தை எண்ணி ரொம்ப வேதனைப்பட்டு இருப்பாங்க. வியாதி நோய்களையும் அவங்க தீராத வியாதினால செத்துப்போ நல்லா இருக்குன்னு சொல்லி எண்ணி மனசுல இருப்பாங்க. அந்த மரண கட்டில இருக்கிற ஜனங்களை விடுதலை பண்ணும்படியாக இயேசு கிறிஸ்து நமக்காக உங்களுக்காக பிறந்திருக்கிறார். அல்லேலூயா, ஆமீன். இயற்கை பிறந்திருக்கிறார். மனுஷனுடைய பாவங்களை நீக்கும்படியாக மீட்டும்படியாக மரண கட்டில் இருக்கிற ஜனங்களை நீக்கி விடுதலை செய்யும்படியாக இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கிறார். அல்லேலூயா, ஆமீன். மத்திய 1ஆம் அதிகாரம் அவருடைய 21வது வசனம். மத்திய 1ஆம் அதிகாரம் 21வது வசனம். அவளுக்கு இயேசு என்று தேடுவாயாக, ஏனெனில் அவர் பாருங்க தமது ஜனங்களை பாவங்களை நீக்கி அவரை ரட்சிப்பார் என்றார். இல்லையா, இயேசுக்கு எதற்காக பிறந்திருக்கிறார்? அவருடைய ஜனங்கள் நம்மளுடைய பாவங்களை நீக்கி நம்மை ரட்சிக்கும்படியாக அவர் பிறந்திருக்கிறார். அல்லையா, 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 21வது வசனம். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 21வது வசனம். நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். பாருங்க, அவர் பாவமே இல்லாதவர். நம்ம பண்ற அக்கிரமம் பாவங்கள் அவர் என்ன பண்றாருமா, அவரையே பாவமாக்கி அவர் ஆனார். இல்லையா, நம்ம பாவங்களை அவர் மேல் சுமந்து தேவ ஆட்டுக்குட்டியாக ஜீவ பலியாக அவர் ஆனார். அல்லேலூயா, ஆமீன். அல்லேலூயா. கொலேசியர் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 14வது வசனம். கொலேசியர் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 14வது வசனம். பாவ மன்னிப்பு அவரால் மட்டும்தான் கிடைக்கும். யாருனால? இயேசு கிறிஸ்துவால மட்டும்தான் நமக்கு பாவ மன்னிப்பு கிடைக்க முடியும். அல்லேலூயா. கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 13வது வசனம். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 13வது வசனம். முதலாவது பார்த்தா இயேசு கிறிஸ்து எதற்காக பிறந்திருக்கிறார்? அவர் பாவங்களை நீக்கி நம்ம ரட்சிக்காக பிறந்திருக்கிறார். 2வது கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 13வது வசனம். இரண்டாவது நம்முடைய சாபங்களை நீக்கும்படியாக இயேசு கிறிஸ்து நமக்காக பிறந்திருக்கிறார். இல்லையா, நம்முடைய சாபங்களை நீக்கும்படியாக இயேசு கிறிஸ்து நமக்காக பிறந்திருக்கிறார். ரோமர் 8ஆம் அதிகாரம் அதனுடைய 3வது வசனம். பாருங்க, அவர் என்ன பண்ண பலியாக ஒப்பு கொடுத்தார். பாவத்துக்காக அவர் என்ன பலி கொடுத்தார். நம்முடைய பாவங்களை அவர் சுமந்து தீர்க்கும்படியாக அவரையே ஜீவ பலியாக பிதாவை தேவன் அவரை ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் அதனுடைய 26வது வசனம். யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் அதனுடைய 26வது வசனம். அவர் தான் நமக்கு பரிகாரி. ஆமீன். அவர் நமக்கு பரிகாரி. மத்திய 9ஆம் அதிகாரம் 25வது வசனம். மத்திய 9ஆம் அதிகாரம் அதனுடைய 35வது வசனம்.
பாருங்க, ஜனங்களுக்கு இருக்கிற எல்லா சகல வியாதிகளையும் நோயிலையும் அவர் சுகம் கொடுத்து விடுதலை பண்ணினார். ஹல்லேலூயா. இந்த பாவத்தினாலும் சாபத்தினாலும் அடுத்த மனிதனுக்கு என்ன வருகிறதுனா வியாதியில் நோய்களும் வருகிறது. ஒரு மனுஷனுக்கு வியாதி வருவது என்றால் சாபத்தினாலும் பாவத்தினாலும் வியாதி வருகிறது. அப்படிப்பட்ட வியாதியின் நோயிலையும் கர்த்தர் சுகமாக்குகிறார். இயேசு கிறிஸ்து சுகமாக்குகிறார். யோவான் 5ஆம் அதிகாரம் அவருடைய 5-6 வசனம். யோவான் 5ஆம் அதிகாரம் அவருடைய 5-6 வசனம். 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனிதன் அங்கே இருந்தான். படுக்கையில் அவனை இயேசு கண்டு, அவன் வெகுகாலமாய் இந்த வியாதிஸ்தன் என்று அறிந்து, அவனை நோக்கி, சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். ஒரு மனுஷன் 38 வருஷமா வியாதியா ஒரே இடத்துலயே இருக்கிறான். எத்தனை வருஷமா இருக்கிறான்? 38 வருஷமா அவன் ஒரு வியாதி. அவன் நடந்தனா போக முடியாது. படுத்த படுக்கையாக பக்காவனமாக ஒரு காலம் கை வராதபடி அவன் படுத்த படுக்கையாகவே அவன் இருக்கிறான். இயேசு அவனை பார்க்குகிறார். இயேசு கிறிஸ்து அவனை பார்த்து, நீ சுகமாக விரும்புகிறாயா என்று கேட்கிறார். வியாதிகளின் நோயில் சுகமாக்க அவருக்கு அதிகாரம் உண்டு. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து வியாதியை சுகமாக்க முடியும். யோவான் 5ஆம் அதிகாரம் அவருடைய 8-9 வசனம். இயேசு அவனை நோக்கி, எழுந்திரு. பாரு, 38 வருஷமா இருந்த படியா இருந்த ஒரு வியாதி உள்ளவன் ஒரு நிமிடத்துல அவன் படுக்கை எடுத்துக்கொண்டு சுகமாகி கடந்து சென்றான். அல்லேலூயா. ஆமா, வியாதிகளின் நோயிலையும் கர்த்தர் சுகமாக்க முடியும். ஆமீன். அல்லேலூயா. யோவான் 5ஆம் அதிகாரம் அவருடைய 14வது வசனம். பாருங்க, 38 வருஷமா வியாதியா இருந்தான். இயேசு கிறிஸ்து நடந்து போயிட்டான். இயேசு சொல்றாரு, நீங்க பெண்ணோன சுகமா இருக்கிற, விடுதலையா இருக்கிற, நல்லா இருக்கிற. படி. அதிக கேடு ஒன்று உனக்கு வராதபடி நீ பாவம் செய்யாதே என்றார். அப்படின்னா என்ன? அந்த 38 வருஷமா வியாதி இருக்கிற மனுஷன் எதனால வியாதி வந்துச்சு? பாவம் செய்தபடினாலே அவனுக்கு வியாதி வந்தது. இயேசு கிறிஸ்து அந்த பாவத்தை மன்னித்து நீக்கி அவன் வியாதியை காட்ட சுகமாக்கி அவனுக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஒரு மனுஷனுக்கு பாவங்கள் நீங்கும் போது எப்படிப்பட்ட வியாதியா இருந்தாலும் நோயா இருந்தாலும் அது சுகமாக முடியும். அல்லேலூயா. பாவத்தின் வியாதியின் சாபத்தை நீக்கத்தான் இயேசு கிறிஸ்து நமக்காக இன்று நாளை பிறந்திருக்கிறார். அல்லேலூயா. கடைசியாக பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 4-5-6 வசனம். கர்த்தருக்குள் எப்போதும் சந்தோஷமாய் இருங்கள். படிங்க. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை தேவன் தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலாக தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் உங்கள் சிந்தைகளில் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்து கொள்ளும். ஹல்லேலூயா. வாழ்க்கை இருதயத்துல சமாதானம் இல்லையா? போராட்டமா இருக்குதா? துன்பம், மகிழ்ச்சி, கஷ்டத்தில் துன்பப்படுறீங்களா? எல்லாவற்றையும் தூக்கி கொண்டு இயேசு கிறிஸ்துவை உங்களுக்காக பிறந்திருக்கிறார். அவரை நீங்க ஏற்றுக்கொள்ளும் போது, அவருக்கு விண்ணப்பம் செய்யும் போது உங்களுக்கு சமாதானம் கிடைக்கும். இருதயத்திலே சந்தோஷம் உண்டாகும். எப்பொழுதும் அவருக்குள் சந்தோஷமாக இருக்கு. இன்ற நாள்ல உங்களுக்கு எனக்காக இயேசு கிறிஸ்து அவர் பிறந்திருக்கிறார். மனிதனை மீட்டெடுக்க முடியாத, பாவங்களை போக்க முடியாத, தேவராட்சி கலந்து செல்ல முடியாத இயேசு கிறிஸ்து உங்களுக்காக எனக்காக அவர் பிறந்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. எல்லாம் எழுந்து நிக்கலாம்.